A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். என்னை அதிகாரப்பூர்வமாக நீக்கி இருக்கிறார். எனவே நான் மறுமலர்ச்சி திமுகவில் தொடர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் தன் மகனின் அரசியலுக்காக என்னை அவர் வெளியேற்றியிருக்கிறார். தொடர்ந்து அந்த திராவிட இயக்கத்தின் லட்சியங்களில் பயணம் செய்கின்ற விதத்தில் எங்களுடைய பயணம் நிச்சயம் அமையும். தலைவர் வைகோ அவர்கள் என்னை நீக்கி இருக்கலாம். அதற்காக நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. எங்களுக்கான களம், எங்களுக்கான அரசியல், எங்களுக்கான கருத்தியல் இருக்கிறது. அதை நோக்கி பயணம் செய்வோம். இங்க யார் தலைவர் என்பதில்லை, எங்களுடைய கருத்தியல் தான் எங்களுக்கு தலைவர். நான் வெளியேறல. அவர் துரை வர வேண்டும் என்று முதலாக பொது வெளியில் அந்த மௌனத்தை, அந்த சூனியத்தை உடைத்தவன் நான் தான். இங்க இருக்கிற அருப்புக்கோட்டை பக்கத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கறிஞர் திருமணத்தில் தான் துரை வரணும்னு நான் சொன்னவன். தொடர்ந்து அவர் வருகைக்காக நான் வாக்கெடுப்பில் கூட நான் அவர் ஆதரவாகத்தான் வாக்களித்தேன். ஆனால் துரை யாரையும் நம்ப தயாராக இல்லை. அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார் என்பது செய்தி. எனவே ஆளுமை இல்லாத துரை ஆளுமை மிக்கவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார் என்பது சாட்சிதான். 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளுக்காகவும் பல்வேறு நிலைகளிலும் போராடிய என்னை அவர் நீக்கி வைப்பதற்கான எல்லா சூழ்ச்சியும் மேற்கொண்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் தந்தையாக வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தலைவனாக தோற்றிருக்கிறார் தமிழக அரசியலில். எனவே அந்த வாரிசு அரசியலால் மறுமலர்ச்சி திமுக என்ற அந்த இயக்கம் திரிபுவாதமாக இயக்கமாக மாறி மகன் திமுக என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது பரிதாபத்துக்குரிய ஒன்று. நவம்பர் 20 தான் எங்களுடைய கட்சியுடைய பெயரை அறிவிக்க இருக்கிறோம். 2025 என்ன பெயர் என்பது தெரியாது. ஆனால் திராவிடத்தோடு ஒரு பெயரை நவம்பர் 20 நாங்கள் துவக்க இருக்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமாக திமுக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அதற்கு நாட்டு மக்கள் இருக்கின்ற தோழமை இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். எல்லாரும் சொல்ல வேண்டியது, நான் கூட தான் சொல்லிக்கலாம், நான் சவாலா இருப்பேன் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. காலம்தான் அது தீர்மானிக்கணும். அரசியல் இறுதி முடிவு யார்? ஒரு நாள் என்பது அரசியல் நெடுந்தூரம் என்று சொல்வார்கள். தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கிறது. துரையினுடைய வருகை அரசியல் ரீதியாக பார்ப்போமானால் ஒரு காட்டாட்டு வெள்ளம் போது இளைஞர் கூட்டம் அவர் பின்னால் இருக்கிறது. ஆனால் அதை அரசியல்படுத்த வேண்டும், அதை ஜனநாயகப்படுத்தாமல் இருக்கிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று. அந்த இயக்கத்தை, அந்த இளைஞர்களை, ஒரு இளைஞர் சக்தியை பண்படுத்தி ஒரு நல் விஷயங்களை பயன்படுத்தினால் தமிழ்நாட்டு அரசியல் நிச்சயம் மிளிர முடியும் விஜய் என்பதையும் இந்த நேரத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் என்னை அதிகாரப்பூர்வமாக நீக்கி இருக்கிறார். எனவே நான் மறுமலர்ச்சி திமுகவில் தொடர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் தன் மகனின் அரசியலுக்காக என்னை அவர் வெளியேற்றியிருக்கிறார். தொடர்ந்து அந்த திராவிட இயக்கத்தின் லட்சியங்களில் பயணம் செய்கின்ற விதத்தில் எங்களுடைய பயணம் நிச்சயம் அமையும். தலைவர் வைகோ அவர்கள் என்னை நீக்கி இருக்கலாம். அதற்காக நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. எங்களுக்கான களம், எங்களுக்கான அரசியல், எங்களுக்கான கருத்தியல் இருக்கிறது. அதை நோக்கி பயணம் செய்வோம். இங்க யார் தலைவர் என்பதில்லை, எங்களுடைய கருத்தியல் தான் எங்களுக்கு தலைவர். நான் வெளியேறல. அவர் துரை வர வேண்டும் என்று முதலாக பொது வெளியில் அந்த மௌனத்தை, அந்த சூனியத்தை உடைத்தவன் நான் தான். இங்க இருக்கிற அருப்புக்கோட்டை பக்கத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கறிஞர் திருமணத்தில் தான் துரை வரணும்னு நான் சொன்னவன். தொடர்ந்து அவர் வருகைக்காக நான் வாக்கெடுப்பில் கூட நான் அவர் ஆதரவாகத்தான் வாக்களித்தேன். ஆனால் துரை யாரையும் நம்ப தயாராக இல்லை. அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார் என்பது செய்தி. எனவே ஆளுமை இல்லாத துரை ஆளுமை மிக்கவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார் என்பது சாட்சிதான். 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளுக்காகவும் பல்வேறு நிலைகளிலும் போராடிய என்னை அவர் நீக்கி வைப்பதற்கான எல்லா சூழ்ச்சியும் மேற்கொண்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் தந்தையாக வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தலைவனாக தோற்றிருக்கிறார் தமிழக அரசியலில். எனவே அந்த வாரிசு அரசியலால் மறுமலர்ச்சி திமுக என்ற அந்த இயக்கம் திரிபுவாதமாக இயக்கமாக மாறி மகன் திமுக என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது பரிதாபத்துக்குரிய ஒன்று. நவம்பர் 20 தான் எங்களுடைய கட்சியுடைய பெயரை அறிவிக்க இருக்கிறோம். 2025 என்ன பெயர் என்பது தெரியாது. ஆனால் திராவிடத்தோடு ஒரு பெயரை நவம்பர் 20 நாங்கள் துவக்க இருக்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமாக திமுக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அதற்கு நாட்டு மக்கள் இருக்கின்ற தோழமை இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். எல்லாரும் சொல்ல வேண்டியது, நான் கூட தான் சொல்லிக்கலாம், நான் சவாலா இருப்பேன் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. காலம்தான் அது தீர்மானிக்கணும். அரசியல் இறுதி முடிவு யார்? ஒரு நாள் என்பது அரசியல் நெடுந்தூரம் என்று சொல்வார்கள். தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கிறது. துரையினுடைய வருகை அரசியல் ரீதியாக பார்ப்போமானால் ஒரு காட்டாட்டு வெள்ளம் போது இளைஞர் கூட்டம் அவர் பின்னால் இருக்கிறது. ஆனால் அதை அரசியல்படுத்த வேண்டும், அதை ஜனநாயகப்படுத்தாமல் இருக்கிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று. அந்த இயக்கத்தை, அந்த இளைஞர்களை, ஒரு இளைஞர் சக்தியை பண்படுத்தி ஒரு நல் விஷயங்களை பயன்படுத்தினால் தமிழ்நாட்டு அரசியல் நிச்சயம் மிளிர முடியும் விஜய் என்பதையும் இந்த நேரத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.
அவர் என்னை அதிகாரப்பூர்வமாக நீக்கி இருக்கிறார். எனவே நான் மறுமலர்ச்சி திமுகவில் தொடர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் தன் மகனின் அரசியலுக்காக என்னை அவர் வெளியேற்றியிருக்கிறார். தொடர்ந்து அந்த திராவிட இயக்கத்தின் லட்சியங்களில் பயணம் செய்கின்ற விதத்தில் எங்களுடைய பயணம் நிச்சயம் அமையும். தலைவர் வைகோ அவர்கள் என்னை நீக்கி இருக்கலாம். அதற்காக நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. எங்களுக்கான களம், எங்களுக்கான அரசியல், எங்களுக்கான கருத்தியல் இருக்கிறது. அதை நோக்கி பயணம் செய்வோம். இங்க யார் தலைவர் என்பதில்லை, எங்களுடைய கருத்தியல் தான் எங்களுக்கு தலைவர். நான் வெளியேறல. அவர் துரை வர வேண்டும் என்று முதலாக பொது வெளியில் அந்த மௌனத்தை, அந்த சூனியத்தை உடைத்தவன் நான் தான். இங்க இருக்கிற அருப்புக்கோட்டை பக்கத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கறிஞர் திருமணத்தில் தான் துரை வரணும்னு நான் சொன்னவன். தொடர்ந்து அவர் வருகைக்காக நான் வாக்கெடுப்பில் கூட நான் அவர் ஆதரவாகத்தான் வாக்களித்தேன். ஆனால் துரை யாரையும் நம்ப தயாராக இல்லை. அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார் என்பது செய்தி. எனவே ஆளுமை இல்லாத துரை ஆளுமை மிக்கவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார் என்பது சாட்சிதான். 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளுக்காகவும் பல்வேறு நிலைகளிலும் போராடிய என்னை அவர் நீக்கி வைப்பதற்கான எல்லா சூழ்ச்சியும் மேற்கொண்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் தந்தையாக வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தலைவனாக தோற்றிருக்கிறார் தமிழக அரசியலில். எனவே அந்த வாரிசு அரசியலால் மறுமலர்ச்சி திமுக என்ற அந்த இயக்கம் திரிபுவாதமாக இயக்கமாக மாறி மகன் திமுக என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது பரிதாபத்துக்குரிய ஒன்று. நவம்பர் 20 தான் எங்களுடைய கட்சியுடைய பெயரை அறிவிக்க இருக்கிறோம். 2025 என்ன பெயர் என்பது தெரியாது. ஆனால் திராவிடத்தோடு ஒரு பெயரை நவம்பர் 20 நாங்கள் துவக்க இருக்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமாக திமுக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அதற்கு நாட்டு மக்கள் இருக்கின்ற தோழமை இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். எல்லாரும் சொல்ல வேண்டியது, நான் கூட தான் சொல்லிக்கலாம், நான் சவாலா இருப்பேன் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. காலம் தான் அது தீர்மானிக்கணும். அரசியல் இறுதி முடிவு யார்? ஒரு நாள் என்பது அரசியல் நெடுந்தூரம் என்று சொல்வார்கள். தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கிறது. துரையினுடைய வருகை அரசியல் ரீதியாக பார்ப்போமானால் ஒரு காட்டாட்டு வெள்ளம் போது இளைஞர் கூட்டம் அவர் பின்னால் இருக்கிறது. ஆனால் அதை அரசியல்படுத்த வேண்டும், அதை ஜனநாயகப்படுத்தாமல் இருக்கிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று. அந்த இயக்கத்தை, அந்த இளைஞர்களை, ஒரு இளைஞர் சக்தியை பண்படுத்தி ஒரு நல் விஷயங்களை பயன்படுத்தினால் தமிழ்நாட்டு அரசியல் நிச்சயம் மிளிர முடியும் விஜய் என்பதையும் இந்த நேரத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் என்னை அதிகாரப்பூர்வமாக நீக்கி இருக்கிறார். எனவே நான் மறுமலர்ச்சி திமுகவில் தொடர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் தன் மகனின் அரசியலுக்காக என்னை அவர் வெளியேற்றியிருக்கிறார். தொடர்ந்து அந்த திராவிட இயக்கத்தின் லட்சியங்களில் பயணம் செய்கின்ற விதத்தில் எங்களுடைய பயணம் நிச்சயம் அமையும். தலைவர் வைகோ அவர்கள் என்னை நீக்கி இருக்கலாம். அதற்காக நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. எங்களுக்கான களம், எங்களுக்கான அரசியல், எங்களுக்கான கருத்தியல் இருக்கிறது. அதை நோக்கி பயணம் செய்வோம். இங்க யார் தலைவர் என்பதில்லை, எங்களுடைய கருத்தியல் தான் எங்களுக்கு தலைவர். நான் வெளியேறல. அவர் துரை வர வேண்டும் என்று முதலாக பொது வெளியில் அந்த மௌனத்தை, அந்த சூனியத்தை உடைத்தவன் நான் தான். இங்க இருக்கிற அருப்புக்கோட்டை பக்கத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கறிஞர் திருமணத்தில் தான் துரை வரணும்னு நான் சொன்னவன். தொடர்ந்து அவர் வருகைக்காக நான் வாக்கெடுப்பில் கூட நான் அவர் ஆதரவாகத்தான் வாக்களித்தேன். ஆனால் துரை யாரையும் நம்ப தயாராக இல்லை. அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார் என்பது செய்தி. எனவே ஆளுமை இல்லாத துரை ஆளுமை மிக்கவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார் என்பது சாட்சிதான். 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளுக்காகவும் பல்வேறு நிலைகளிலும் போராடிய என்னை அவர் நீக்கி வைப்பதற்கான எல்லா சூழ்ச்சியும் மேற்கொண்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் தந்தையாக வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தலைவனாக தோற்றிருக்கிறார் தமிழக அரசியலில். எனவே அந்த வாரிசு அரசியலால் மறுமலர்ச்சி திமுக என்ற அந்த இயக்கம் திரிபுவாதமாக இயக்கமாக மாறி மகன் திமுக என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது பரிதாபத்துக்குரிய ஒன்று. நவம்பர் 20 தான் எங்களுடைய கட்சியுடைய பெயரை அறிவிக்க இருக்கிறோம். 2025 என்ன பெயர் என்பது தெரியாது. ஆனால் திராவிடத்தோடு ஒரு பெயரை நவம்பர் 20 நாங்கள் துவக்க இருக்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமாக திமுக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அதற்கு நாட்டு மக்கள் இருக்கின்ற தோழமை இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். எல்லாரும் சொல்ல வேண்டியது, நான் கூட தான் சொல்லிக்கலாம், நான் சவாலா இருப்பேன் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. காலம் தான் அது தீர்மானிக்கணும். அரசியல் இறுதி முடிவு யார்? ஒரு நாள் என்பது அரசியல் நெடுந்தூரம் என்று சொல்வார்கள். தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கிறது. துரையினுடைய வருகை அரசியல் ரீதியாக பார்ப்போமானால் ஒரு காட்டாட்டு வெள்ளம் போது இளைஞர் கூட்டம் அவர் பின்னால் இருக்கிறது. ஆனால் அதை அரசியல்படுத்த வேண்டும், அதை ஜனநாயகப்படுத்தாமல் இருக்கிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று. அந்த இயக்கத்தை, அந்த இளைஞர்களை, ஒரு இளைஞர் சக்தியை பண்படுத்தி ஒரு நல் விஷயங்களை பயன்படுத்தினால் தமிழ்நாட்டு அரசியல் நிச்சயம் மிளிர முடியும் விஜய் என்பதையும் இந்த நேரத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் என்னை அதிகாரப்பூர்வமாக நீக்கி இருக்கிறார். எனவே நான் மறுமலர்ச்சி திமுகவில் தொடர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தில் தான் நான் இருந்தேன்.
ஆனால் தன் மகனின் அரசியலுக்காக என்னை அவர் வெளியேற்றியிருக்கிறார். தொடர்ந்து அந்த திராவிட இயக்கத்தின் லட்சியங்களில் பயணம் செய்கின்ற விதத்தில் எங்களுடைய பயணம் நிச்சயம் அமையும். தலைவர் வைகோ அவர்கள் என்னை நீக்கி இருக்கலாம். அதற்காக நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. எங்களுக்கான களம், எங்களுக்கான அரசியல், எங்களுக்கான கருத்தியல் இருக்கிறது. அதை நோக்கி பயணம் செய்வோம். இங்க யார் தலைவர் என்பதில்லை, எங்களுடைய கருத்தியல் தான் எங்களுக்கு தலைவர். நான் வெளியேறல. அவர் துரை வர வேண்டும் என்று முதலாக பொது வெளியில் அந்த மௌனத்தை, அந்த சூனியத்தை உடைத்தவன் நான் தான். இங்க இருக்கிற அருப்புக்கோட்டை பக்கத்தில் நடைபெற்ற ஒரு வழக்கறிஞர் திருமணத்தில் தான் துரை வரணும்னு நான் சொன்னவன். தொடர்ந்து அவர் வருகைக்காக நான் வாக்கெடுப்பில் கூட நான் அவர் ஆதரவாகத்தான் வாக்களித்தேன். ஆனால் துரை யாரையும் நம்ப தயாராக இல்லை. அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார் என்பது செய்தி. எனவே ஆளுமை இல்லாத துரை ஆளுமை மிக்கவர்களை தன் பக்கத்தில் வைத்துக் கொள்ள மாட்டார் என்பது சாட்சிதான். 32 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் ஜீவாதார உரிமைகளுக்காகவும் பல்வேறு நிலைகளிலும் போராடிய என்னை அவர் நீக்கி வைப்பதற்கான எல்லா சூழ்ச்சியும் மேற்கொண்டு அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தலைவர் வைகோ அவர்கள் தந்தையாக வெற்றி பெற்றிருக்கலாம், ஆனால் தலைவனாக தோற்றிருக்கிறார் தமிழக அரசியலில். எனவேதான் அந்த வாரிசு அரசியலால் மறுமலை திமுக என்ற அந்த இயக்கம் திரிபுவாதமாக இயக்கமாக மாறி மகன் திமுக என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்பது பரிதாபத்துக்குரிய ஒன்று. நவம்பர் 20 தான் எங்களுடைய கட்சியுடைய பெயரை அறிவிக்க இருக்கிறோம். 2025 என்ன பெயர் என்பது தெரியாது. ஆனால் திராவிடத்தோடு ஒரு பெயரை நவம்பர் 20 நாங்கள் துவக்க இருக்கிறோம் என்பதுதான் மகிழ்ச்சியான செய்தியாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். நிச்சயமாக திமுக நல்லாட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். அதற்கு நாட்டு மக்கள் இருக்கின்ற தோழமை இயக்கங்களும் அரசியல் இயக்கங்களும் ஒற்றுமையாக இருந்து அவர்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் தான் என்னுடைய வேண்டுகோளாக நாங்கள் வைக்கின்றோம். எல்லாரும் சொல்ல வேண்டியது, நான் கூட தான் சொல்லிக்கலாம், நான் சவாலா இருப்பேன் எல்லாருக்கும் அப்படின்ட்டு. காலம்தான் அது தீர்மானிக்கணும். அரசியல் இறுதி முடிவு யார்? ஒரு நாள் என்பது அரசியல் நெடுந்தூரம் என்று சொல்வார்கள். தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கிறது. துரையினுடைய வருகை அரசியல் ரீதியாக பார்ப்போமானால் ஒரு காட்டாட்டு வெள்ளம் போல் இளைஞர் கூட்டம் அவர் பின்னால் இருக்கிறது. ஆனால் அதை அரசியல்படுத்த வேண்டும், அதை ஜனநாயகப்படுத்தாமல் இருக்கிறார் என்பதுதான் வருத்தத்திற்குரிய ஒன்று. அந்த இயக்கத்தை, அந்த இளைஞர்களை, ஒரு இளைஞர் சக்தியை பண்படுத்தி ஒரு நல் விஷயங்களை பயன்படுத்தினால் தமிழ்நாட்டு அரசியல் நிச்சயம் மிளிர முடியும் விஜய் என்பதையும் இந்த நேரத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் என்னை அதிகாரப்பூர்வமாக நீக்கி இருக்கிறார். எனவே நான் மறுமலை திமுகவில் தொடர வேண்டும் என்ற அந்த விருப்பத்தில் தான் நான் இருந்தேன். ஆனால் தன் மகனின் அரசியலுக்காக என்னை அவர் வெளியேற்றியிருக்கிறார். தொடர்ந்து அந்த திராவிட இயக்கத்தின் லட்சியங்களில் பயணம் செய்கின்ற விதத்தில் எங்களுடைய பயணம் நிச்சயம் அமையும். தலைவர் வைகோ அவர்கள் என்னை நீக்கி இருக்கலாம். அதற்காக நாங்கள் ஒதுங்கிவிட முடியாது. எங்களுக்கான களம், எங்களுக்கான அரசியல், எங்களுக்கான கருத்தியல் இருக்கிறது. அதை நோக்கி பயணம் செய்வோம். இங்க யார்